ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராம்ப்டன் ஒய்ஃபை எல்இடி பல்பு பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் வீடியோ இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அன்பாக்சிங் முன்னாடி கொஞ்சம் ஃப்ரண்ட்டு வீடியோ எடுத்துருக்கோம். கொஞ்சம் நல்லா இல்லைனா கொஞ்சம் பாருங்கள், ஓகேங்களா? எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இப்போ வந்து அன்பாக்ஸ் வீடியோ பார்ப்போம். இப்போ வந்து லைட் பல்ப் அவுட் சைட்லாம் பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 60 மில்லியன் கலர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும், ஓகேங்களா? இப்போ வந்து அன்பாக்ஸ் வீடியோ. இதனுடைய பல்ப் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 295. அமேசானில் இப்போ கூட இருக்குது, கரண்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு. இதனோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? இந்த பல்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் 295 தான், ஜஸ்ட் 295 வாங்கிக்கிங்க, ஓகேங்களா? இந்த பல்பை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? வந்து 16 மில்லியன் கலர்ஸு அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒய்ஃபை இருக்குது, மியூசிக் டைப் ஆஃப் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. மியூசிக் டைப்லாம் ஒன்றும் இல்லை, மியூசிக் ஆஸ் மாதிரி அந்த டிஜே லைட் எரியும்ல, அது மாதிரி தான் ஒரு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பல்பும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? பல்பு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ஸ். அதில் வந்து எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பல்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பல்போட கலர் மாற்றுறது, எல்லா டீட்டெயிலுமே அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து நான் அன்பாக்சிங் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது மட்டும் 2 தான் கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குது, மை கிராம்ப்டன் சொல்லிட்டு. அதனுடைய அப்ளிகேஷனை வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மை கிராம்ப்டன் ஆப் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து இன்ஸ்டால் ஆப்ஷன் கொடுங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிட்டோன்னே 75 MB கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது தான். ஓப்பன் பண்ணும்போது இதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் அக்ரி எல்லாமே அக்ரி கொடுத்துட்டு, ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணுங்கள், இல்லைனா நீ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அவங்க மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு அந்த டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா வெரிஃபிகேஷன் கோட் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு தான் வரும். உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும், ஓகேங்களா? அதில் போய்ட்டு ஃபஸ்ட் லிங்க் இருக்கும், ஓகேங்களா? அதில் போய்ட்டு காப்பி பண்ணுங்கள் ஓடிபியை. நான் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த ஹோம் பேஜ் வரும். கோ டு ஆப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஓகே ஆகிடும். லொக்கேஷன் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், நோட்டிஃபிகேஷனு ஒய்ஃபை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டிவைஸ் ஆட் பண்ண போகிறோம். டிவைஸ்க்காக லொக்கேஷன் ஆன் பண்ணி விட்டோம். ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம டிவைஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பல்ப் வாங்கியிருக்கோமோ அந்த பல்பை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்டு, இப்போ உங்கள் ஃபோனில் ஒய்ஃபைலையும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை உங்கள்கிட்ட ப்ராட்பேண்ட் ஒய்ஃபை இருந்தாலும் அதன் மூலம் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பல்பை வந்து என்னுடைய வீட்டில் வந்து மாட்டிகிட்ருக்கேன். இந்த செட்டப்லாம் முடிஞ்சிச்சு, மாட்டிட்டோன்னே ஓகேங்களா? சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா லைட் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த லைட்டு தான் எரியும், ஓகேங்களா? அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கலர் மூவ் பண்ணும்போது வெயிட் பண்ணுங்கள். கலர் மூவ் பண்ணும்போது இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ப்ளூ கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல் லைட், எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஸ்டெப்பை கொடுத்தீங்கன்னா சீனில் கொடுக்கும், அதில் அந்த ஆப்ஷனு கலர்ஃபுல்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் 16 மில்லியன் கலர் சொல்கிறாங்க. ஆனால் 16 மில்லியன் கலர் இருக்கான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏதோ ஒரு சில கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஓகேங்களா? நம்ம வேணால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். உள்ள கலர்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து சீனில் வந்து ஒர்க்கிங் இருக்குது, சாஃப்ட்டு, கலர்ஃபுல்லு, டான்ஸிங், அப்புறம் மியூசிக்கு, இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, ஓகேங்களா? இந்த மியூசிக் ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ என்னென்ன லைட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கஸ்டமைசேஷனில் இப்படி தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்லெஸ்ஸில் போய்ட்டு இப்போ வந்து பிரைட்னஸ் எவ்வளோ வச்சுக்கலாம், அது அப்புறம் கான்ட்ராஸ்ட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ சீனில் வந்து இப்போ இது வந்து மியூசிக் ஆப்ஷன்னா லைட் வந்து பிளிங்காய் டிஜே மியூசிக்கில் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி தான் பிளிங்காய் எரியும். தஸ்டால் அவ்வளோ மட்டும்தான். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், ஓகேங்களா? எல்லாமே அப்ளிகேஷன்லேயே இது பண்ணிக்கலாம். ஆனால் பவர் ஆனில் இருந்தால் தான் இந்த அப்ளிகேஷன் நம்ம கொடுக்குறது எல்லாமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், ஓகேங்களா? நம்ம இதிலே பவர் பட்டன் இருக்குல்ல, பவர் பட்டன் கிளிக் பண்ணும்போதும் நம்ம லைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆனால் பவர் ஆனில் தான் இருக்கும், ஓகேங்களா? ப்ளக்கு சுவிட்ச் போடுவோம்ல, அந்த சுவிட்ச் ஆனில் தான் இருக்கும். நீங்கள் தான் போய் ஆஃப் பண்ணிக்கணும், ஓகேங்களா?
ஓகேங்களா. அந்த அன்பாக்ஸ் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு ஏதாச்சும் போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.